இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக புடலங்காய் ரிங்ஸ் தான் செய்ய போகிறோம். மேக்ஸிமம் நம்ம புடலங்காய் வச்சு கூட்டு செய்வோம், பொரியல் செய்வோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரிங்ஸ் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து குழந்தைங்க புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதம், ரச சாதம் எல்லா கூடயும் ரொம்பவே சூட் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான புடலங்காய் ரிங்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். அது வந்து மேலே அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். தோல் கத்தியில் அப்படி சுரண்டுனாவே எல்லாம் வந்துடும். அதை வந்து நல்லா கழுவிட்டு 2 கார்னரையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். அழகாக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் நடுவில் உள்ள அந்த விதை பகுதியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது சிப்ஸ் மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க அதனால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. புடலங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நடுவில் உள்ள விதை பகுதியெலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு ரிங்ஸ் மாதிரி ஒரு இது கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி நடுவில் இருக்க விதை பகுதியெலாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன். தெரியாதவங்களுக்காக நான் 2-3 டைம் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாமே நான் வட்ட வட்டமாக கட் பண்ணிட்டேன். நடுவில் விதை பகுதி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சும்மா கையில் இப்போ செஞ்சாவே அது வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். வட்ட வட்டமாக பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. விதை பகுதியில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தனியாக நம்ம அதுக்கு தேவையில்லை அது. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசால், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1½ ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 1½ ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே தண்ணி கலக்காத ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். ஒரேடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா புடலங்காய் வந்து ஆல்ரெடி தண்ணி விடக்கூடிய காய் அது. அதனால் கொஞ்சம் கெட்டி பதத்துக்காக நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம புடலங்காய் அதில் போட்டு இந்த பாருங்கள் மீனுக்கெல்லாம் தடவும் இல்லையா, அந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இதில் கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கலாம். சாப்பாடு செய்கிற நேரத்தில் இதை நம்ம டக்குன்னு ஊற வச்சிடலாம். சாப்பாடு செஞ்சு முடிச்சதுமே இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். டக்குன்னு ஆயிரும். ரொம்ப வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. எப்பொழுதும் பொரியல் கூட்டுன்னு வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இதில் உள்ள மசாலாலாம் நம்ம புடலங்காயில் ஏறி நல்லாயிருக்கும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். நம்ம வந்து இப்போது மசாலா தடவி வச்ச ரிங்ஸை வந்து புடலங்காய் ரிங்ஸை இதில் போட்டுக்கலாம். இடம் இருக்கிற இடத்துலலாம் போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு 5-6 போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டாது.
கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு கரண்டி வச்சு நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு ரிங்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன். சுட சுட செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து தட்டே காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இருக்கிறத வந்து வெங்காயம் போட்டு நான் அதை ஒரு போண்டா மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு கறிவேப்பிலை கொத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். நம்மளுடைய புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய புடலங்காய் ரிங்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதம் எது கூட வேணாலும் இது சூட் ஆகும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது வெறுமனே கூட சாப்பிட்லாம். வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.